வருடந்தோறும் பொங்கல் பண்டிகை என்று சேலம் மாவட்டம் வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நடத்தப்பட்டு வரும் வங்காநரி ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாரம்பரிய வங்காநரி போட்டியை காண முடியாமல் பொதுமக்கள் பரிதவித்து வருகின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையின் நிறைவு நாளான காணும் பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு மற்றும் எருதுவிடும் விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம். அதேவேளையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி சுற்றுவட்டார கிராமங்களில் நடத்தப்படும் வங்காநரி ஜல்லிக்கட்டு அந்த பகுதியில் மிகவும் பிரபலம். தரிசு நிலங்களிலும் கரடுகளிலும் பாறை இடுக்குகளிலும் வாழ்ந்து வரும் வங்காநரிகளை பிடித்து வந்து ஜல்லிக்கட்டு நடத்தும் இந்த வினோத திருவிழாவை காண ஏராளமானோர் வருகை தருவார்கள் என விழா குழுவினர் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பொங்கல் பண்டிகையாகவே எங்களுக்கு நெறி பிடிச்சி பண்ணுறதான் சிறப்பு. அது இது வரைக்கும் எங்களுடைய மூதாதையர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் இப்போ ஒரு 30-40 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ சில இடையில தடையெல்லாம் வந்ததுனால 2-3 வருஷமாக நிறுத்தியிருக்கிறோம். இது எங்களுக்கு என்னென்னா, எங்கள் நரி பிடிச்சிருந்து ஊரில் காமிச்சிட்டு திரும்ப கொண்டு போய் விட்டால் தான் எங்களுக்கு அது ஜல்லிக்கட்டு முடித்து கொண்டு போய் ஊரில் வெளியில் விட்டால் தான் அது அந்த ஊருக்கு சிறப்பு. விளைநிலங்களில் விளைந்து கிடக்கும் பயிர்களை தமிழ் மாதமான மாசி இறுதியில் அறுவடை செய்யும் விவசாயிகள் தை மாத துவக்கத்தில் மகிழ்ச்சியாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். மீண்டும் புதிதாக பயிர் செய்வதற்கு முன் நரிமுகத்தில் விழித்தால் நல்ல பலன் கிடைக்கும் என நம்பிக்கையில் வங்காநரி ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதாக கிராமத்தினர் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். ஊரில் நரி பிடிச்சிட்டு ஊரை சுற்றி கொண்டு நரி ஜல்லிக்கட்டு நடத்துவோம். வருஷம் அதை நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு 50 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 3 வருஷமாக ஃபாரஸ்ட்டுக்காரங்க தொந்தரவு கொடுக்குறாங்க. பிடிக்கக்கூடாது, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால் அதை விட்டுட்டோம். இது எங்களுக்கு இது எங்கள் பட்டாக்காட்டில் தான் நாங்கள் பிடிக்கிறோம். அந்த ஃபாரஸ்ட்லேயும் போய் பிடிக்கல. கிராமப்புற தரிசு நிலங்களில் பாறை இடுக்குகளில் வலையமைத்து வசிக்கும் வங்காநரியை வனவிலங்கு என கூறி பாரம்பரிய விழாவை நடத்த கடந்த 2 ஆண்டுகளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதனால் வங்காநரி ஜல்லிக்கட்டு நடத்த முடியாததால் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை என கிராமத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். விவசாயம் ரொம்ப நலிவடைந்து விட்டது. இப்போது அரசாங்கம் இதை இந்த விவசாய கிராம மக்கள் நரி பிடிச்சாதான் கொஞ்சம் மழை பெய்யும், விவசாயம் செழிக்குன்னு ஒரு பழைய கால நம்பிக்கையில் இருக்காங்க. அதனால் அரசாங்கம் இதை மிகவும் தாழ்மையுடன் இந்த திருவிழாவை நடத்துவதற்கும் நரி பிடிக்கிறதுக்கு அனுமதி வழங்கினா நாங்கள் நரியை பிடித்து கொண்டு திருவிழா சிறப்பாக நடத்தி தை பொங்கல் திருவிழாவை மிகவும் சந்தோஷமாக கிராமத்தில் கொண்டாடுவோம். வங்காநரியை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல் கோவிலை சுற்றி ஊர்வலம் நடத்தி பின்னர் நரியை கிராம மக்களிடம் காண்பித்துவிட்டு மீண்டும் பிடித்த பகுதியிலேயே விட்டுவிடுவது மரபாக இருந்து வருவதாக கிராமத்தினர் கூறுகின்றனர். மேலும் வங்காநரி ஜல்லிக்கட்டு நடத்திட உரிய அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலும் அதற்காக வலைகளை அவர்கள் தயார் செய்து வருகின்றனர். காலம் காலமாக நடத்தி வந்த இந்த நரி ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு இந்த நரி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தற்போது தயாரிட்டு வந்துட்டு இருக்காங்க. வனத்துறை அதிகாரிகள் நிச்சயம் தங்களுக்கு அனுமதி வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.